ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த ஃபேப்ரிக் ஃப்ளவர் கட்டிங்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சென்டர் ஆர்க் கிளிப் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நான் வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் வாங்கினது. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் நான் இப்போ கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த நேம்ஸு மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்டில் அந்த நேம்ஸை நீங்கள் அப்படியே டைப் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. முடிஞ்ச நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து டேக் பண்ணி விடுறேன். ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃபேப்ரிக் கட்டிங்ஸ் இருக்க பாருங்கள், இதை வந்து ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஊசியில் வந்து நூல் எடுத்து வச்சுருக்கேன் நாட் போட்டு. ஸோ அதை வந்து நான் இப்போ பாருங்கள், நான் அந்த ஃபேப்ரிக்கில் ஜிக்ஸாக குத்தி விட்டுக்கிறேன். ஸோ இந்த ஒரே ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். இதே தான் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஃபேப்ரிக்காக எடுத்து அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஜிக்ஸாக ஊசியில் குத்தி நூலில் வந்து இழுத்து விட்டுக்கணும். ஸோ இந்த பெட்டல்ஸ் வந்து நம்ம கார்லாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு விருப்பமான லென்த்துக்கு நீங்கள் இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி அதாவது ஒரு பெட்டலும் இன்னொரு பெட்டலும் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி நம்ம இழுத்து விட்டுக்கணும். நம்ம இழுத்து விடலைன்னா கூட அது ஆட்டோமேட்டிக்காக போய் அப்படியே அலைன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி குத்தி விட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கிளிப் செய்கிறதுக்கு நான் எடுத்துக்க மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிளிப் வந்து 7 சென்டிமீட்டர், ஓகேங்களா. ஸோ அதே அளவுக்கு நம்ம இந்த ஃப்ளவரை வந்து அந்த நூலில் கோர்த்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து அந்த கிளிப்பை விட ஒரு 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த ஃப்ளவர்ஸை வந்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்படியே ப்ளெயினாக பண்ண போகிறோன்னா, அதாவது அந்த ஃப்ளவரை மட்டும் அப்படியே அந்த த்ரெட்டில் கோர்த்துட்டு அதை அப்படியே ஸ்டிக் பண்ண போகிறோன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக அந்த கிளிப்போட 7 சென்டிமீட்டர் சைஸ்க்கே நம்ம வந்து ஃபுல்லாக நெருக்கமாக அந்த ஃப்ளவர்ஸை வந்து பெட்டல்ஸை கோர்த்து எடுத்துக்கலாம். ஸோ நடுவில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறதுனால நான் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் கம்மியாக தான் வந்து அந்த ஃப்ளவரை நான் வந்து அலைன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அதாவது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு நம்பர்ஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக 7 சென்டிமீட்டர் அளவுக்கு வரும்போது ஒரு நாட் போட்டு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கிளிப்போட சைஸுக்கு இருக்க மாதிரி நான் அதை கொஞ்சம் லூஸாக அலைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் 2 கார்னருக்கும் அந்த பெட்டல்ஸை வந்து இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கார்னர்ஸில் தான் இந்த பெட்டல்ஸ் வரப்போகுது. சென்டரில் வந்து நான் அந்த கோல்டன் போலன்ஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டில் அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம அந்த கிளிப் பேஸ் இருக்குல்ல, அது மேலே வந்து ஒரு பீவாக்ஸ் ஷீட்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே சைஸுக்கு பேஸ்ட் பண்ணி வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் B7000 க்ளூ இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த ஹாட் க்ளூ இருந்தாலும் ஓகே. 2த்துல எது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஹாட் க்ளூ தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து இந்த ஃப்ளவர்ஸை வந்து 2 சைடுக்கும் ஒதுக்கி விட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. மிடில் வந்து இந்த பெட்டல்ஸ் வந்து நிறைய இல்லாத மாதிரி கொஞ்சம் கார்னர்ஸில் அதிகமாக வர மாதிரி நீங்கள் தள்ளி பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம இந்த கோல்டன் போலன்ஸை ஒட்டி விட்டுற வேண்டியது தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக, இது நம்ம இமேஜினேஷன் தான், நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த மாடல் பண்ணி உங்களுக்கு வந்து நான் இதை எப்படி பண்ணுறேன்றதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் 2 அதாவது சென்டரில் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்காது பெட்டல், கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து திரும்பவும் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி இந்த போலன்ஸை வந்து நான் சென்டரில் ஒரு டெக்கரேஷன் மாதிரி ஒட்டி விட்டுருக்கேன். ஸோ இப்போ ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறதுனால அது இமீடியட்டாக ஒட்டிடும். ஸோ வீடியோக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் அப்படி பண்ணிடுறேன். நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணினாலும் ஒரு 8 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கிளிப்பு. ஸோ கிளிப் வந்து நல்லா நமக்கு கிராண்டாக இருக்கும். ஆனால் நல்லா லைட் வெயிட்டான கிளிப்பு, நம்ம கிளிப் போட்டிருக்கதே தெரியாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபுல்லாக ஒரு 5 to 6 போலன்ஸை வந்து சென்டரில் நான் பேஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளிப் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே பேட்டர்னில் நான் இன்னொன்று செஞ்சுருக்கேன். பட் சென்டரில் வந்து இந்த கோல்டன் போலன்ஸ் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் ஃப்ளவரை யூஸ் பண்ணி ஒரு எல்லோ கலர் கிளிப்பும் செஞ்சுருக்கேன். ஸோ அதுவும் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன், பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த ப்ரீ கட் ஃபேப்ரிக் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி இந்த சென்டர் ஆர்க் கிளிப் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.